हरि ओम हरि ओम எல்லாருக்கும் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி நமஸ்காரங்கள். சமஸ்த குருமண்டலத்துக்கும் நமஸ்காரங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு சங்கரருடைய தோட்ட காஷ்டகம் இருக்கும். அதனால எல்லாருக்கிட்டையும் என்ன வேண்டுகோள் ரிக்வெஸ்ட் அப்படின்னா, மெசேஜும் வரும். இப்போ இந்த விதிதாக்கில சாஸ்திர சுதா ஜலதே அப்படின்னு தோட்ட காஷ்டகம், அதுல கடைசியா பவசங்கர தேசிக மே சரணம் அப்படின்னு கடைசி வரி இருக்கு. அதை 2 தடவை சொல்லுவோம் இல்லையா? அப்போ யாருக்கெல்லாம் முடியுமோ பவசங்கரன் சொல்லும்போது சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணலாம், முட்டி போட்டுண்டு நமஸ்காரம் பண்ணலாம். எவ்வளோ முடியுமோ அப்படியே நீங்க இங்க நமக்கு சங்கரர் அழகா இருக்கார். அது மட்டும் இல்லை, இங்க மேலேயும் நமக்கு எவ்ரி கிளாஸ் இருக்காரு. ஸோ எல்லாருமே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நமஸ்காரம் பண்ணணும். சரியா? ஓகே. அதனால முதல்ல தோட்ட காஷ்டகம் சொல்லி புஷ்பாஞ்சலி இருக்கும் சங்கரருக்கு. அதற்கு பிறகு அவரை ஞாபகப்படுத்தும்பாரு ஒரு சின்ன சத்சங்கம் மாதிரி பண்ணிட்டு அப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ள ரெகுலராக போகலாம். ஸோ இன்னைக்கு எல்லாமே 8 வழக்கம் போல் அந்த 8:10 8:15 மேக்சிமம் முடிஞ்சிடும். கிளாஸும் கொஞ்சம் சுருக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. ஸோ 1 hour கிளாஸ் இருக்காது. இதெல்லாம் முடிஞ்சிட்டு டயத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நேரம் நமக்கு கிளாஸ் அப்படி அமையும் இன்னைக்கு. சரியா? ஸோ அதனால அப்படி நம்ம பண்ணலாம். இப்போ சொன்ன மாதிரி திரும்பியும் யாருக்கெல்லாம் முடியுமோ இந்த தோட்ட காஷ்டகத்துடைய ஒரு ஸ்லோகத்துடைய கடைசி வரி பவசங்கர தேசிக மே சரணம், அதுல நமஸ்காரம் பண்ற மாதிரி யாருக்கெல்லாம் முடியுமோ நமஸ்காரம் பண்ணலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாபியாம் நமः. நமோ நமः. ஓம். யாருக்கெல்லாம் தோட்ட காஷ்டம் இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க சேர்ந்தும் சொல்லலாம் அங்கேயே. The page. Thank you. So ready எல்லாரும்? மெசேஜ் கா வெயிட்டிங் போட்டாச்சா? வெரி குட். சரி. ஓம் விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं शरणं भवशंकर देशिक मे शरणं भवशंकर देशिक मे शरणं करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचया किल दर्शन तत्त्वविधं
भवशंकर देशिक मे शरणं भवशंकर देशिक मे शरणं भवता जनता सुहिता भविता निज बोध विचारण चारुमते कलयेश्वर जीव विवेक विदं भवशंकर देशिक मे शरणं भवशंकर देशिक मे शरणं भव एव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोह महाजलधीं भवशंकर देशिक मे शरणं भवशंकर देशिक मे शरणं सुकृते धिकृते बहुता भवतो भविता समदर्शन लालसता अतिदीनमिमं परिपालय मां भवशंकर देशिक मे शरणं भवशंकर देशिक मे शरणं जगतीमवितुं कलिता कृतयो विचरन्ति महामह सच्चलतः अहिमांशु विरात्र विभासि गुरो भवशंकर देशिक मे शरणं भवशंकर देशिक मे शरणं गुरु पुंगव पुंगव केतनते समतामयतां नहि कोऽपि सुधीः शरणागत वत्सल तत्त्वनिधे भवशंकर देशिक मे शरणं भवशंकर देशिक मे शरणं विदिता न मया विशदैककला न च किंचन कांचनमस्ति गुरो द्रुतमेव विधेहि कृपा सहजां भवशंकर देशिक मे शरणं भवशंकर देशिक मे शरणं இன்னைக்கு வந்து சுக்லபக்ஷ பஞ்சமி ரிஷப மாசம் அல்லது வைகாசி மாசம். நேத்திக்கு வந்து நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரமானது இருந்தது. முக்கியமாக பஞ்சமி திதி தான் ரொம்ப விசேஷம். அப்போ பிளவ சம்வத்சரத்தில் வரக்கூடிய இந்த நாளில் ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதால் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சத்கிஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்ம பாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திக காரமண்யாத் அஸ்மத் குரோன் சந்ததமானதோஸ்மி. இப்போ சங்கர பகவத் பாதால் எப்படி நம்ம வந்து வருஷத்துல ஒரு தடவை வியாச பூர்ணிமா குரு பூர்ணிமா நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறோமோ, இந்த வேதத்தை வந்து வகுத்து பிரஸ்தான திரயமாக நமக்கு அழகா வேதத்தை வந்து வகுத்து
ஒரே வேதத்தை 4 விதமாக பிரித்து அதுல உத்தர மீமாம்சம்ங்கிற விஷயத்தை கொண்டு வந்து பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை வந்து வியாச பகவான் நமக்கு கொடுத்திருக்கார். அந்த பிரஸ்தானத்ரயமானது மனுஷ வாழ்க்கையுடைய லட்சியம். அது தெரியாம இருக்கு. அந்த லட்சியம் அந்த பிரஸ்தானத்ரயத்துல ஒளிந்திருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? பிரஸ்தானத்ரயம் உபனிஷது, திரயம்னா 3, உபனிஷது, பகவத்கீதா, பிரம்மசூத்திரம். இந்த விஷயத்துல 3த்தையும் வச்சு பூஜை பண்ணணுமா, ஆராதனை பண்ணணுமா? அதையும் பண்ணணும். முக்கியமாக இந்த பிரஸ்தானத்ரயத்துடைய தாத்பரியமாக என்ன அறிவு நமக்கு கொடுக்கிறதோ அதை நாம புரிஞ்சுக்கணும். புரியறது மூலியமாக தவறாக எண்ணிருக்கிற அறியாமை, அதிலிருந்து அதனால் தவறான எண்ணிருக்கிற நான், இந்த ஜகத்து அப்படிங்கிற தவறான எண்ணங்கள்லாம் நீங்கி பவ சம்சாரம் நீங்கி மோக்ஷ பிராப்தி. அதுதான் மனுஷ ஜென்மத்துடைய ஒரே பர்பஸ். அப்படி வியாச பகவான் வகுத்திருக்கிற இந்த பிரஸ்தானத்ரயத்துடைய விரிவாக்கம், பாஷ்யம், அல்லது எளிதாக இத படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எளிதாக இத அணுகிறதுக்கும் என்ன முறை அப்படிங்கிறதும் நமக்கு கொடுத்து, எப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஆழமாக வலியுறுத்தி, இதுதான் வேதத்துடைய தாத்பரியம் அப்படின்னு நிச்சயம் பண்ற மாதிரி மொத்த பிரஸ்தானத்ரயத்திற்கும் பாஷ்யம் பண்ணின பாஷ்யகாரமகம் பிரணமாமி. அப்போ ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாழ்க்கையோடைய ரகசிய மோட்ச புருஷார்த்தத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் லட்டு மாதிரி கொடுத்துருக்கார். எனக்கு ஸ்வீட்டு பிடிக்காது அப்படின்னா மிக்சர் மாதிரி கொடுத்துருக்கார். என்னுமே பண்ண வேண்டாம், நம்ம எந்த விதத்திலையும் கஷ்டப்பட வேண்டாம். அவர் சொன்ன விஷயத்த அப்படியே படிச்சு புரியற மட்டும் படிச்சு புரிஞ்சுண்டா போதும். அவ்வளோ கருணா கட்டாட்சம். லோக உத்தாரணத்திற்காக, ஜெகத் உத்தாரணத்திற்காக இந்த ஞான விஷயத்தை மட்டும் அல்லாமல் பலவிதமான வேதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பலவிதமான கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள், இவற்றையெல்லாம் கண்டனம் செய்து, நிந்தனம் செய்து, இதுதான் வேதத்துடைய தாத்பரியம்னு நிரூபணம் பண்ணி பெரிய ஒரு யூனிஃபிகேஷன் நடந்திருக்கு அந்த காலத்துல. பகவத்பாதால் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி மட்டும் நீங்க சங்கர விஜயம் படிச்சேன்னா எவ்வளவு தடவை போயிட்டு வந்தார். எப்படி? அவருக்கு என்ன எஸ்கார்ட்டா, என்ன பிளேனா, ஹெலிகாப்டரா? வெறும் 2 பாதம். அவருடைய பாத ஸ்பரிஷம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. நீங்க எங்க போய் பார்த்தாலும் காலடி, கன்னியாகுமரி, தமிழ்நாடு, ஆந்திரா, எங்க நீங்க சர்ச் பண்ணாலும் பகவத் பாதாளுடைய ஸ்பரிஷம் அந்த ஏரியால இருக்கும். அப்படி வந்து பலவிதமான இடத்திற்கு போய் வேதத்துடைய முக்கிய கருத்து என்ன, வேதத்துடைய கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது மூலியமாக மாற்று கருத்துக்கள்னால பல பண்டிதர்கள் பல மதங்களாக பல இதுதான் விஷயம் அப்படின்னு அதுல பிரிவு ஏற்பட்ட விஷயத்த அதை நிவர்த்தி பண்ணி எல்லாம் ஒன்னாக்கி சமுதாயத்துல ஒரு பெரிய ஹார்மனைசேஷன், யூனிஃபிகேஷனை கொண்டு வந்த மகான். அப்புறம் இந்த தாத்பரியத்திற்கு எது சாதனமாக அமையறதோ ஷண்மக ஸ்தாபக அப்படின்னு பேர் இருக்கு. அத்வைத ஸ்தாபக, ஷண்மத ஸ்தாபக. அப்படி பல வாதங்கள், பிரதிவாதங்கள் பண்ணி இதுதான் விஷயம் அப்படின்னு தெல்ல தெளிவான என்ன பிரஸ்தானத்ரயத்துல என்ன அறிவு இருக்கிறதோ, வேதத்துடைய முக்கிய தாத்பரியம் எதுவோ, எது சாதனம், எது சாத்தியம்,
அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் நாடு முழுக்க அதை நிரூபணம் பண்ணி இந்த விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கருத்து வேறுபாடுனால பலவிதமான பிரச்சனைகள் அப்ப சமுதாயத்துல இருந்தது. புத்திஸ்டுடைய விஷயம் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதனால ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா வைதிக மதம் வைதிகமாக இது இருக்க வேண்டும், அதுதான் வழிகாட்டும், அதுதான் வெளிச்சம் வாழ்க்கைக்கு அப்படின்னு ஒரு பெரிய சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து எல்லோருக்கும் வெளிச்சம் காட்டும் வண்ணமாக பகவத் பாதால் ஆதிசங்கரர் நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்கார். அதனால இன்னைக்கு நீங்க சங்கர விஜயம் நிறைய படிச்சிருப்பேன், அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப முக்கியமாக நாம விவேக சூடாமணி படிச்சுட்டு இருக்கோம். அது அவருடைய அருளால, சமஸ்த குருவோடைய அருளால, என்னுடைய குருநாதருடைய அருளால கூடிய சீக்கிரம் ஒரு 2, 3, 4, 5 கிளாஸ்ல தெரியல எவ்வளோ டீப்பா உள்ள போகிறதுன்னு தெரியல. அதாவது கிளாஸ் ரெண்டர் பண்ணும்போது 1 ஹவர்ல 4 ஸ்லோகமா 3 ஸ்லோகமா 5 ஸ்லோகமான்னு பரமேஸ்வரனுடைய கையில இருக்கு. அதனால அப்படி சொல்றேன். பட் ஆனா இவ்வளவு கிளாஸ்ல நமக்கு முடிஞ்சிடும். அதனால பெரிய பொக்கிஷத்தை நாம அணுகி அந்த தாத்பரியத்தை நாம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு வாட்டி படிக்கக்கூடிய விஷயம் இல்லை, பல தடவை படிக்கிறோம். அதுவே நாம வாரம் அவருடைய ஸ்மரணையில இருக்கோம். இருந்தாலும் இந்த பொன்னான நாள்ல அவரை எண்ணி பார்த்து அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய என்டையர் சொசைட்டிக்கு எப்படி பண்ணியிருக்கார், நம்மளை போல இப்போ 3000 வருஷம் கழிச்சு நாம இதை படிக்கிறோம் அப்படின்னாக்க, இல்லை 2500 வருஷம் கழிச்சு நாம இதை படிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய தபஸும் அந்த நிரூபண சக்தியானது இருக்கும். சங்கர விஜயத்துல சாட்சாத் பரமசிவனுடைய அவதாரம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா? எப்படி வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு படிக்கிறோமோ அதே போல சங்கரர் சாட்சாத் சிவ அவதாரம்னு நமக்கு சொல்லப்படுகிறது. அதுல எந்த விஷயமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல சங்கரான்னு பேரு. சங்கரா யாரு மங்களத்தை கொடுப்பாரோ, யாரு மங்கள ஸ்வரூபமாக இருக்கிறாரோ அப்படிப்பட்டவர் சங்கர். பிளஸ் அந்த காலத்துல இதை மட்டும் பண்ணாம, அந்த நிரூபணம் பண்ணாம இது தொடர்ந்து பல ஜெனரேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, அல்லது தர்ம மார்க்கமும் மோட்சத்திற்கு பாலமாக அமையிறது தர்ம அனுஷ்டானம் இல்லையா? சமுதாயத்துல பல எல்லா விதமான மக்களுக்கும் அந்த தர்ம விஷயம் எப்படி அணுகணும், வெறும்ன ஹோமம் பண்ணிண்டு அனுஷ்டானம் பண்ணிண்டு அது மட்டும் அல்லாமல் எல்லோருக்கும் அந்த தர்ம விஷயத்தை எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக வைத்து, அதே நேரத்தில் அந்த தர்மம் எதற்காக அப்படின்னு ஞான விஷயத்தையும் அதோடைய பிரச்சாரம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய காலத்துல 4 மட்டம் இல்லையா? ஜோஷி மட்டு பத்ரிநாத் கிட்ட இல்லையா, அப்புறம் பூரி ஜெகநாத், இந்த பக்கம் துவாரகா, அப்புறம் ஸ்ருங்கேரி, காஞ்சி மடமும் சொல்லப்படுகிறது சில இடத்துல. ஸோ எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். பர்பஸ் ஒண்ணுனால ஒன்றும் நமக்கு கவலை இல்லை. அப்போ முக்கியமா 4 ஆச்சாரியால அவர்களுடைய டைரக்டா 4 என்ன ஹஸ்தாமலை கெஞ்ச பத்மபாத இல்ல சுரேஸ்வராச்சாரியா, அப்படி 4 பேரை தோட்டகாச்சாரியா, அப்படி 4 பேர் முக்கியமாக கூடவே இருந்தவாளை அமைத்து இந்த விஷயத்தை அவர் நிரூபணம் பண்ண விஷயத்தை, எது வேதத்துடைய தாற்பயமோ அது ஜெனரேஷன் டுகெதர் இந்த சனாதன தர்மம் அதோடைய முக்கிய லட்சியமாக இருக்கக்கூடிய இந்த ஞானமானது தொடர்ந்து இது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா இந்த 4 மட்டமே எடுத்துட்டேன்னா நம்ம கமலஜ தைத்தாஷ்டகத்துல ஒரு பெரிய லிஸ்ட் பார்த்தோம் என்னெல்லாம் ஆச்சாரியான்னு. அப்படி 4 மட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆச்சாரியம் எடுத்துக்கோங்க, காஞ்சி மட்டத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியால் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பேரு, எவ்வளோ ஞானிகள், எவ்வளோ பொக்கிஷம் இல்லையா? ஸோ அப்படி நமக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரெஷர், அவரே நமக்கு ட்ரெஷர். அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரஸ்தானத்ரய பாஷ்யம் முக்கியமா ஹைலைட் பண்ணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிவானந்த லகரி, சௌந்தர்ய லகரி, லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து
விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோடைய பாஷ்யம் உட்பட பலவிதமான ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், கிரந்தங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். நாம இங்க முக்கியமா ஒன்னொன்னு விஷயமும் நாம இத்தனை நாள் படிச்சது, கோர்ஸ் பத்ருஹரி இது படிச்சிருக்கோம், ஸ்ரீ ரமண மகர்ஷி இது பகவான் ரமண மகர்ஷி இது படிச்சிருக்கோம். அது தவிர நம்ம முக்கியமா படித்தது ஆதிசங்கரருடைய பலவிதமான கிரந்தங்கள். அப்படி அவரு ஆழமாக இந்த விஷயத்தை நமக்கு பண்ணியிருக்கிறார். சமுதாயத்துக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன். அதை தான் இப்போ பல பிரான்ச்சஸாக, அது பல டிஸ்ட்ரிபியூட்டரியாக பிரிந்து உலகம் முழுக்க அந்த விஷயம், சனாதன தர்மத்தோடைய விஷயம் முன் சென்று போயின்னு இருக்கிறது. சில பேர் இதுல நம்ம கொஞ்சம் ஜல்லடையாக ஃபில்டர் பண்ணி என்ன யாரெல்லாம் இந்த வேதாந்த விஷயத்துக்கு வராளோ இன்னும் அவருடைய மகிமை நமக்கு தெரியும். அது வைதிக விஷயமாக இருக்கட்டும், தார்மீக விஷயமா இருக்கட்டும், சமுதாயத்துக்கு வேண்டிய விஷயமாக இருக்கட்டும், ஞான விஷயமா இருக்கட்டும், எங்க நாம வந்தாலும் எந்த விஷயத்துல டச் பண்ணினாலும் என்ன பகவத் பாதாலுடைய கருணா கட்டாட்சம், அருள் பரிபூர்ணமா இருக்கு. இது எப்படின்னாக்க பகவத் பாதால சொல்லும் போதே அவர் ஏதோ பண்ணிட்டு போனார், நம்ம இப்படி பண்றோம், அவரோட பார்க்க முடியல அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் ஏற்பட்டதுனாலதான் நான் இந்த ஸ்லோகங்களை சொன்னேன். பரம்பரை நமக்கு இருக்கு. அப்போ என்னுடைய ஒவ்வொருத்தரும் எப்படி கருதணும், என்னுடைய குரு, என்னுடைய ஆச்சாரியா அந்த சங்கர பரம்பரையில வந்திருக்கிறார். அப்போ நம்ம குரு கிட்ட அணுகும் போது இந்த சங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும் போது அது சங்கரருக்கு நமஸ்காரம். ஸோ என்னுடைய குருவுக்கு நான் இப்ப நமஸ்காரம் பண்ணினா மொத்த பரம்பராவுடைய ரெப்ரசன்டர் இல்லையா? அப்படிப்பட்ட உத்தமமான நமக்கு பரம்பரை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதுக்குதான் இங்க பார்த்தேன்னாக்க இந்த சைடு சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரியம், நாராயணம் பத்மம், இந்த இது எல்லா கிளாஸ்லயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கும். புரியுறதா? அப்படி நாம என்ன பகவான் ஆதிசங்கரர் பகவத் பாதால் அவருக்கு நாம முழுமையாக வணங்கி அவரிடத்தில் நாம் என்ன இந்த தருணத்தில் என்ன ஸ்பெஷலா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னா, என்ன பர்பஸுக்காக மொத்த வாழ்க்கையை அர்ப்பித்தாரோ இல்லையா, டோட்டல் லைஃபை அர்ப்பணம் பண்ணின இந்த விஷயத்துக்காக அந்த விஷயத்தை நாம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து அதுல நாம் சாதனையில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுதான் லட்சியம் என்ற தெளிவுடன் நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த லட்சிய பாதையில் முன்னேறி செல்வதற்கு எந்த விதமான தடை வரக்கூடாது. அப்படி தடை வந்தாலும் அதை சீக்கிரமாக அதை தாண்டி லட்சியத்திலிருந்து செதறாமல் தொடர்ந்து இந்த வாழ்க்கையோட லட்சியத்தை நாம் அடையணும் அப்படின்னு இந்த பொன்னான நாள்ல ஸ்ரீமத் பகவத் பாதால் நம்ம புஷ்பாஞ்சலி பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம். அவரை பரிபூர்ணமா பிரார்த்தனை பண்ணிண்டு ஒத்தரும் இதுக்கு தனியா பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த தருணத்தில் அவரை பத்தி விஷயம் ஞாபகப்படுத்தி கொண்டு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சாஸ்திரத்தை டீப்பா படிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவருடைய பாஷ்யத்தை நீங்க ஆழமா படிக்கிறீங்களோ, நாம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருடைய மகிமையும் கருணா கட்டாட்சமும் நமக்கு பரிபூர்ணமா ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதனால எவ்வளோ வார்த்தை இருந்தாலும் இங்க சொல்ற அளவுக்கு என்ன அவ்வளோ விஷயம் இருக்கிறது நமக்கு. சரியா? குறுகிய காலத்துல அவ்வளோ செஞ்ச விஷயம். அதனால இதெல்லாம் நாம் மனதில் கொண்டு என்ன முக்கியமான பர்பஸ், எதற்காக அவருடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார் அப்படிங்கிற விஷயத்த நாம திருப்பி திருப்பி எண்ணி பார்ப்பதனால் நமக்கு நம்முடைய லட்சியத்தில் ஊர்ஜிதம் ஏற்படும், தார்டியம் ஏற்படும். வேற எங்கேயுமே மனசை சிதற விடாம தொடர்ந்து இந்த ஞான பாதையில் எது கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்னு அழகாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த விஷயத்தில் தெள்ள தெளிவாக எந்த கன்ஃபியூஷன் இல்லாம முழுமையா போக முடியும். அதனால சங்கர ஜெயந்திக்கு பூஜை பண்ணி அப்படியே வணங்குறது மட்டும் கிராட்டிடியூட் ஆகாது. அதுவும் நம்மளுடைய கிருத்தஜ்ஞத்தை தெரிவிக்கும் வாரதான் அமையிறது. ஆனால் உண்மையான கிருத்தஜ்ஞத்தை எது? ஆதிசங்கரருக்கும்
வியாச பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் மொத்த குரு பரம்பராக்கும் எது முக்கியமான கிருத்தஜ்ஞதா அப்படின்னா, இந்த வேதத்துடைய தாத்பரியம் எது மோட்ச புருஷார்த்தமோ அதை மேற்கொண்டு அதற்காகவே வாழ்வாயாக, அதற்கான முயற்சி முழுமையாக கிளாஸ் விஷயத்திலையும் விசாரத்திலையும் முழுமையாக ஈடுபடுவாயாக, கர்மத்தில் யோகமாக புரிவாயாகன்னு திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் சொல்லப்படும். அதை நாம சின்சியரா பண்றோமா, எங்கேயுமே நாம மிஸ் பண்ணிடாம அதை கண்டினியூ பண்றோமா, அதில் தொடர்ந்து இருக்கோமா, இல்ல உலக விஷயத்தில் நாம் ஈடுபட்டு அதுல நாம மிஸ் பண்ணிடுறோமா, அதுல போயிடுறோமா அப்படிங்கிறத நாம ஜாக்கிரதையா நாம பர்சனலா செக் பண்ணணும். சப்போஸ் இந்த விஷயமாகவே நம்ம முழுமையாக தெளிவாக இருக்கோம், எங்கேயுமே நான் சிதறவில்லை என்றால் ஒரு க்ஷணமும் இந்த பரம்பரைக்கும் குரு மண்டலத்துக்கும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாலுக்கும் நாம் கிருத்தஜ்ஞதையாக அமைகிறது அப்படின்னு சொல்லி பகவத் பாதால பிரார்த்தனை பண்ணிட்டு, என்னுடைய குருநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த பொன்னான நேரத்துல பரிபூர்ணமான நமஸ்காரம். அவருடைய மொத்த பரம்பரையுடைய அருள் உங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். இந்த விஷயத்தில் என்ன தடை வந்தாலும் வராம இருக்கணும், வந்தாலும் அது ரொம்ப பெரியதாக இல்லாமல் அதை எதிர்த்து நாம் ஃபைட் பண்ணி அதை மேற்கொண்டு ஃபர்தராக நாம் இந்த பாதையில் செல்வதற்கு முழுமையான சக்தியும் பக்தியும் நமக்கு வேணும்னு சொல்லி இறுதியாக எது முக்தி என்று கூறப்படுகிறதோ அதுவும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு பகவத் பாதால பரம்பராவை குருநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பகவத் பாதாலுடைய ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அது தசஸ்லோகின்னு பேரு. தசஸ்லோகி அழகா இருக்கும். நீங்க நிர்வாண சதகம் பிரதமமாக கேட்டிருப்பேன். ஆனா தசஸ்லோகி ஒன்றும் அருமையா இருக்கும். இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு என்ன அப்படியே நான் படிச்சு விடுறேன், படிச்சுட்டு நம்ம கிளாஸுக்கு போகலாம். ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு ந கம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹः அநேகாந்திகத்வாத் சுஷுத்யேக சித்தः ததேகோ வசிஷ்ட சிவः கேவலோஹம் ந வர்ணா ந வர்ணாஸ்ரமாச்சார தர்ம ந மேதாரணாத்யான யோகாதயோபி அநாத்மாஸ்ரயாஹம் மமாத்யா சஹானாத் ததேகோ வசிஷ்ட शिवः केवलोऽहं न माता पिता वा न देवा न लोका न वेदा न यज्ञा न तीर्थं ब्रुवन्ति सुषुप्तौ निरस्तादिशून्यात्मकत्वात् तदेको वसिष्ठ शिवः केवलोऽहं न सांख्यं न शैवं न तत्पाञ्चरात्रं न जैनं न मीमांसकादेर्मतं वा विशिष्टानुभूत्या विशुद्धात्मकत्वात् तदेको वसिष्ठ शिवः केवलोऽहं न चोर्ध्वं न चादो न चान्तर्न बाह्यं न मध्यं न तीर्यं न पूर्वापरादिक् वियद्वै पयकर्तखण्डैकरूप तदेको वसिष्ठ शिवः केवलोऽहं न शुक्लं न कृष्णं न रक्तं न पीतं न कुब्जं न पीनं न ह्रस्वं न दीर्घम् अरूपं तथा ज्योतिराकारकत्वात् तदेको वसिष्ठ शिवः केवलोऽहं न शास्ता न शास्त्रं न शिष्यो न शिक्षा न च त्वं न चाहं न चायं प्रपञ्चः स्वरूपावबोधो विकल्पा सहिष्णुः तदेको वसिष्ठ शिवः केवलोऽहं न जाग्रन् तको वा सुषुप्ति
मुक्तिः न विश्वो न वा तैजसः प्राज्ञको वा अविद्यात्मकत्वात् त्रयाणां तुरीयः तदेको वसिष्ठ शिवः केवलोऽहम् अभिव्यापकत्वादितत्वप्रयोगात् स्वतः सिद्धभावदनन्यश्रयत्वात् जगत्तुच्छमेतत् समस्तं तदन्यत् तदेको वसिष्ठ शिवः केवलोऽहम् न चैकं तदन्यद्वितीयं कुतः स्यात् न वा केवलत्वं न चाकेवलत्वं न शून्यं न चाशून्यमद्वैतकत्वात् कथं सर्ववेदान्तसिद्धं ब्रवीमि कथं सर्ववेदान्तसिद्धं ब्रवीमि तदेको वसिष्ठ शिवः केवलोऽहम्. இந்த ஸ்லோகமானது தன்னுடைய குருவிடத்தில் முதல்ல ஸ்ரீ கோவிந்த பாதல் நர்மதா தீரத்தில் ஓம்காரேஸ்வரத்துல பகவத் பாதால் தன்னுடைய குருவிடத்தில் போய் சரணடையும் போது நமஸ்காரம் பண்ணும்போது யாரப்பா நீ அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இந்த தசஸ்லோகியானது அமையிறது. இது வேதாந்தத்தோடைய முடிந்த முடிவாக இது டோட்டலா அமையிறது. பிற்காலத்துல நாம இதை அர்த்தத்தோட ஒரு ஸ்லோகமாக படிக்க போறோம். அப்படி சொல்லி இந்த சங்கர ஜெயந்தி பொன்னான நாள்ல மீண்டும் ஒரு முறை பகவத் பாதாளுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும். அவருக்கு பரிபூர்ணமான நமஸ்காரம் பண்ணிட்டு குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஹரி ஓம். கிளாஸுக்கு போலாம். விவேக சூடாமணி. ஓம் சதாசிவசமாரம்பாம் शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. कुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्ररहेतुकम्. मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुष संश्रयः. पेज नंबर 331 श्लोकम 565. घटे नष्टे यथा व्योम
यथा व्योम व्योमैव भवति स्फुटम् व्योमैव भवति स्फुटम् तथैवोपाधिविलये तथैवोपाधिविलये ब्रह्मैव ब्रह्मवित् स्वयम् ब्रह्मैव ब्रह्मवित् स्वयम्. இறுதி ஆசி உரை, ஆசீர்வாத உரை, அதுவும் உபதேசமாக அமையிறது. அப்போ சிஷ்யனானவன் குருக்கு கிருத்தஜ்ஞதையை தெரிவித்து செல்வதற்கு முன்பு குருவானவர் இறுதியாக இதையெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுங்க. அதுல ஜீவன் முக்தினா என்ன, விதேக முக்திங்கிறது என்ன, அது எப்படி நமக்கு வெளி தோற்றத்துக்கு தெரிகிறது, எப்படி அது வெளிப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல என்ன முக்கியமா சொல்லப்படுறது அப்படின்னாக்க, நான் ஜகத்து ஈஸ்வரா அப்படிங்கிற இந்த வேற்றுமை, பிரிவினை, இந்த அறிவு, இந்த பாவமானது முழுமையாக நீங்கி விடுகிறது. எதனால்? ஞானத்தினால். அது இந்த சரீரத்திலேயே, இந்த ஜென்மாலேயே, இந்த உயிர் இருக்கும் போதே இதை புரிந்து கொண்டு, எப்படி புரியுறது அப்படின்னா, ஜீவ ஜகத்து ஈஸ்வரா அப்படிங்கிற பிரிவானது வெறுமன ஒரு நோஷன், இருக்கிறது ஒரு வஸ்து தான், ஆத்ம சைத்தன்யம், பிரம்ம வஸ்து, அது நான் அப்படிங்கிற அறிவினால் இந்த பேத பாவமானது நீங்கிறது. அதனால் என்ன ஆகிறது அப்படின்னா, இத்தனை நாள் அஜ்ஞானமானது இருந்திருக்கு, அது இந்த அறிவினால் அது பொசுங்கப்படுகிறது, எரியப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி படிச்சோம். அல்லது பேசிக்கா அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிறது. அஜ்ஞான நிவர்த்தியாத் சம்சார நிவர்த்தியாத். எல்லா விதமான பவ சம்சாரம், பந்தம், எதை கஷ்டம், தாபம், நஷ்டம், துக்கம் எல்லாம் சொல்றோமோ எல்லா விதமான விஷயமும் நீங்கி விடுகிறது. அப்போ இதே சரீரத்தில் இந்த ஜென்மாலேயே இந்த அறிவை புரிந்து கொண்டு இதை நிஷ்டையாக்கி தெள்ள தெளிவான அறிவுடன் இந்த ஜென்மாவை வாழ்வது ஜீவன் முக்தன்னு சொல்லப்படுகிறது. இந்த பிராரப்தம் முடிந்த பிறகு, இந்த சரீர காலமானது முடிந்த பிறகு, நேச்சுரலா இந்த சரீரம் எந்த பஞ்சபூதத்திலிருந்து வந்ததோ அது அங்க போய் சேரணும். இதுதான் பொதுவான தர்மசாஸ்திரத்துல சொல்றப்படக்கூடிய விஷயம். அப்போ ஒரு ஞானியானவன் மடிந்த பிறகு, சரீரமானது மடிந்த பிறகு, அந்த ஜீவன் முக்தனானவன் விதேகன் ஆகிறான், விதேக முக்தன் ஆகிறான். அப்படின்னா மீண்டும் ஒரு முறை ஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது இன்னொரு தேகம் கிடையாது, அல்லது இந்த தேக சரீர இந்த ஜென்ம சைக்கிள்ல இருந்து விடுபடுகிறான் முழுமையாக அப்படிங்கிற டெபினேஷன் சொல்லப்படுகிறது. புரியுறதா? அப்படி சொல்லிட்டு என்ன, தேகேந்திரிய சமான ஆதி திருஷ்யம். அப்போ இதை சொல்லும் போதே, இதை எம்பசைஸ் பண்ணும் போதே, அந்த ஞானியோடைய அந்த அறிவு எது ஞானம், எது ஞானியை குறிப்பிடுகிறதோ அந்த பொக்கிஷமான அந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் குரு என்ன பண்றாருன்னா அதை வேறு வேறு விதத்தில் அதை கொண்டு வர்றார். அதற்கு பிறகு என்ன பண்றார் அப்படின்னா, இந்த எங்கிருந்து இந்த சரீரம் வந்தது இல்லையா, சரீரம் நான் என்கிற நோஷன், ஜகத்து எனக்கு வேறாக இருக்கிறது என்கிற நோஷன், ஈஸ்வரன் எங்கேயோ இருக்கின்றான் இப்படிங்கிற நோஷன் எல்லாம் அஜ்ஞானம். நோஷன் சொன்னா எண்ணம், தவறான கருத்து, அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் சரீர அபிமானம் முழுமையாக நீங்குவது மூலியமாக சர்வம் கலு இதம் பிரம்ம, இருப்பது பிரம்ம வஸ்து மட்டுமே, அந்த பிரம்மன் நான் அப்படிங்கிற ஞானத்தினால் இப்படிப்பட்ட பலவிதமான நோஷன், பேதம், துவைத்தம் எல்லாமே ரிமூவ் ஆகிறது, நீங்கிறது. அதுக்கு என்ன நிறைய உதாரணம் கொடுக்கிறார். அக்னி உதாரணம் பார்த்தோம், பிரகாஷ உதாரணம் கொடுக்கிறார். பிரகாசம் அஜ்ஞானம் இருளாக பொருள்படுத்தி, அஜ்ஞான விஷயத்தை இருள் கூட
சம்பந்தப்படுத்தி, இருள் வந்து ஒரு உதாரணம், எக்ஸாம்பிள், சகஜமா புரியறதுக்காக சொல்றேன். ஞானம் வந்து வெளிச்சமாக வைத்து, ஞானமானது ஏற்பட்ட பிறகு அந்த இருளானது எங்கேயோ தனியா போய் உட்கார்ந்துக்கிறது இல்லை. எது ஞானமோ அதிலேயே ஒடுங்குகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதே போல அகம் பிரம்ம அஸ்மி, அகம் ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற அறிவினால் என்னெல்லாம் நமக்கு பேதபாவம் இருக்கிறதோ இல்லையா, ஷரீர அபிமானம், இந்த ஷரீரம் சர்வம், இந்த என்டையர் பிரபஞ்சம் என்னிடத்தில் ஒடுங்குகிறது. இந்த இடத்துல நான்கிறது என்னது? அகம் பிரம்ம. புரியுறதா? அப்போ ஞானத்திற்கு பிறகு ஜீவன் முக்தி, விதேக முக்தி ஆனதுக்கு பிறகு இல்லையா, ஜீவன் முக்தியும் போதே இது தெரிஞ்சிருது, விதேக முக்தியும் போது இந்த பிசிக்கல் சரீரமும் என்டையர் பிரபஞ்ச சகித என்னிடத்தில் இருக்கிறது. நான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஆரம்ப கால அஜ்ஞான திருஷ்டியில நாம சொல்லிட்டு இருக்கோம். ஞானத்திற்கு பிறகு என்ன சொல்லுவோம்? சர்வ பிரபஞ்சமும் என்னை சார்ந்து இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது. என்னிடத்திலிருந்து தோன்றி என்னிடத்தில் இருந்து என்னிடத்திலேயே ஒடுங்குகிறது. மை ஏவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை ஏவ லயம் யாதி தது பிரம்ம அத்வயம் அகமஸ்மி அப்படின்னு உபனிஷதோட வாக்கியம். இது ஒரு ஞானியோடைய திருஷ்டி. கிளியரா? இந்த விஷயத்தை எடுத்து பலவிதமான உதாரணத்தை சொல்லி கடைசியா என்ன உதாரணம் பார்த்தோம்னா ஆகாஷ உதாரணம். என்ன பண்ணிட்டு வர்றார் அப்படின்னா, சாஸ்திரத்தோடைய வேதத்தோடைய டீச்சிங் எப்படி அமையறதுன்னா, ஆரம்ப பார்த்த மாதிரி ஜீவ ஈஸ்வர ஜகத்து பேதா நேச்சுரலா இருக்கு. ஏன்னா அறியாமைனால இருக்கிறது. அதனால என்ன பண்றது? சாஸ்திரமும் அதை டெம்பரரியா அகாமடேட், ஆமா ஆமா அப்படிதான், ஆனா பாருன்னு டீச்சிங் அந்த லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்றது? ஆமா, இந்த எது ஜீவான்னு சொல்றோமோ அது ஆக்சுவலா அந்த ஜீவாங்கிறது வந்து சரீர விலட்சண ஜீவாத்மா. இது பிரபஞ்சம் சர்வமாக எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் பரமாத்மா அப்படின்னு சொல்லி ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற பேதத்தை டெம்பரரியாக அக்செப்ட் பண்ணிண்டு ஃபைனலா என்ன சொல்றது? ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யம், பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அல்லது சைத்தன்ய ஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யம். அதனால ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். அப்ப என்ன புரியுறது? நான் யாரு அப்படிங்கிற என்னுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு புரியறதுனால பகவான் அப்படின்னு நான் வேறாக இத்தனை நாள் கருதி வைத்திருக்கிறேன் அல்லவா, அந்த பகவானுடைய ஸ்வரூபம் அதே சச்சிதானந்த ஸ்வரூபம் அல்லது சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு புரியறதுனால, அப்படின்னு தெளிவு ஏற்படுறதுனால ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு இரண்டு விஷயம் கிடையாதுன்னு புரியறது. ஏன்னா ஸ்வரூபத்தையா லட்சியார்த்தத்தையா ரெண்டும் ஒன்றுதான், எப்போதுமே ஒன்றாக இருந்திருக்கிறது. அதை நான் இப்போ ரெகக்னைஸ் பண்றேன், அது எனக்கு இப்போ புரிஞ்சிருக்கிறது. கிளியரா இருக்கு இல்லையா? அதற்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார் அப்படின்னா ஆகாசம் கொடுக்கிறார். என்ன ஆகாசம் உதாரணம்? சின்ன பானை இல்லையா, இந்த பானையில பூ இருக்கிறது. பூ வந்து புஷ்பாஞ்சலியில வந்திருக்கிறது. சரி, இந்த பானையில் இப்ப என்ன இருக்கிறது? ஒண்ணும் இல்லை. பூ எடுத்துட்டே ஒண்ணும் இல்லையே அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஆனா இந்த பானையில ஸ்பேஸ் இருக்கிறது, இடம் இருக்கிறது, வெட்டவெளி இருக்கிறது, பாட் ஸ்பேஸ் அப்படி சொல்றோம். அதே போல் எல்லாம் மகாகாசம் எல்லாமே ஸ்பேஸ்ல இருக்கு. அப்ப இந்த பானையானது, இந்த கண்டெய்னர் ஆனது உடைந்த பிறகு இந்த பானையில இருக்கக்கூடிய ஆகாசம் கட்டாகாஷா மகாகாசத்தை கூட ஒன்றாகிறது, ஒன்றிர கலந்து விடுகிறது அப்படி சொல்றோம் இல்லையா? ஆக்சுவலா என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வெட்டவெளி ஸ்பேஸ் ஆனது பிளவு இருக்கிறதா? நிர்விகல்பகா, பிளவே கிடையாது. டெம்பரரியாக இந்த பானைங்கிற ஒரு கண்டெய்னர் இருக்கிறதுனால
இருக்கிற ஒரு ஆகாசத்தை வேறொரு பேரை வைத்து கூப்பிடுகிறேன், குறிப்பிடுறேன். ஆனா கட்டாகாஷா மகாகாஷா என்கிற பிளவோ இல்ல கட்டாகாஷா மகாகாஷான் என்று இரண்டு விஷயமோ கிடையாது. பிளஸ் இந்த பானை உடைந்த பிறகு இந்த ஆகாசம் எங்கேயோ நகர்ந்து போய் எங்கேயோ போய் ஒட்டிண்டு மகாகாசத்து கூட ஒன்றாகிறதுங்கிறதும் கிடையாது. ஆக்சுவலா விசாரித்து பார்த்தோம் என்றால் கரெக்டா? இது ஆகாசம் ஒரு உதாரணம்னு சொல்லிட்டாலே அது எக்ஸாம்பிள் ஆகிறது, அதுவே தத்துவம் ஆகாது இல்லையா? திருஷ்டாந்தம் தார்ஷ்டாந்தம், திருஷ்டாந்தம்னா உதாரணம், தார்ஷ்டாந்தம்னா என்னது? கான்செப்ட், அதுதான் தத்துவம், சத்தியம். அப்போ இரண்டு ஆகாசம் எப்படி ஆக்சுவலா இல்லையோ விவகாரத்திற்காக அதை வேறாக பேரு சொல்லி குறிப்பிடுறேனோ, ஆனா என்ன அந்த அளவுக்கு ஆயிடுறது அப்படின்னா அதை விவகாரத்துக்காக இப்படி குறிப்பிடுறேனுங்கிறதும் மைண்ட்ல இருந்து போயிடுறது. ஏன்னா அவ்வளவு தீவிரமா அந்த விவகாரத்துக்குள்ள இருக்கோம் நம்ம. அதை இங்க குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இருக்கிறது எப்படி ஒரு ஆகாசமோ ஆனால் சொல்லுவது குறிப்பிடுறது இரண்டாக குறிப்பிட்டு ஒன்றுதான் என்று புரியப்படுகிறதோ புரிஞ்சுக்கிறோமோ, அதே போல டெம்பரரியாக நான் ஜீவ ஈஸ்வரா அப்படின்னு பேதமானது அஜ்ஞானத்தினால் இருப்பதனால் டெம்பரரியாக அதை அக்செப்ட் பண்ணிட்டு டீச்சிங்கும் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு டீச்சிங் ஏற்படுறதுங்க மகா வாக்கிய விசாரத்துல ஏற்படுகிறது. ஆனால் ஆக்சுவலா படித்து புரிந்த பிறகு என்னது ஜீவாத்மா பரமாத்மா இருக்கிறது ஒரு ஆத்ம சைத்தன்யம் தானே அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஐக்கியம்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா பரமாத்மா ஜீவாத்மான்னு ஒண்ணு தனித்தனியா ரெண்டு ஆத்மா கிடையாது, ரெண்டு ஆத்மா ஒன்றாகி அப்படி கிடையாது, இருக்கிறது ஒரு ஆத்மா தான். இத்தனை நாள் நான் அதை ஜீவாத்மா பரமாத்மா என்று வேறு பேரை வைத்து நான் அதை குறிப்பிட்டு கொண்டிருந்தேன். இருக்கிறது ஒரு ஆத்ம சைத்தன்யம் தான், அதுதான் என்னுடைய ஸ்வரூபம், அதுதான் பகவானுடைய ஸ்வரூபம் ஆல்சோ. அப்போ இருக்கிறது ஒரு வஸ்து தான், அத்வைதா சாந்தா சிவா அத்வைதா அகமேவ அப்படின்னு புரியுது. அதனால என்ன சொல்றார்? ததைவ உபாதி விலையே பிரம்மைவ பிரம்மவித் ஸ்வயம். எப்படி தோற்றத்திற்கு வெறும்ன தோற்றத்திற்கு இந்த பானை உடைந்த பிறகு ஒரு ஆகாசமாக நமக்கு தெரிகிறதோ புரியறதோ இல்லையா, அதே போல இந்த உபாதி திருஷ்டியில ஒரு காலம் மட்டும் அறிவு முழுமையாக அடைவது மட்டும் ஜீவாத்மா பரமாத்மா என்கிற உபாதி விலையென உபாதி மடியற மட்டும், உபாதி இருக்கக்கூடிய காலத்தை மட்டும் ஜீவாத்மா பரமாத்மா என்று குறிப்பிட்டு இதோடைய ஸ்வரூபம் அதோடைய ஸ்வரூபம் ஒன்றுதான் அப்படின்னு படிக்கப்படுகிறது, புரிஞ்சப்படுகிறது இல்லையா? அப்போ அந்த உபாதி திருஷ்டியில பிரம்மைவ பிரம்மவித் ஸ்வயம், இந்த உபாதி விலையே மடிந்த பிறகு, இந்த சரீரமானது நீங்கிய பிறகு நான் பிரம்மஸ்வரூபம் ஜீவாத்மா என்று குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். அது புரிந்ததுனால நான் ஜீவன் முக்தி, இந்த சர்வமும் பிரபஞ்சம் ஜெகத்து அது ஈஸ்வரா, அது பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு குறிப்பிட்ட விஷயமும் என்ன ஆயிடுறது? இருக்கிறது ஒரு பிரம்மஸ்வரூபம் தான், ஆத்மஸ்வரூபம் தான், ஒரு ஆத்மா தான், பிரம்மைவ பிரம்மவித் ஸ்வயம் அப்படின்னு ஐக்கியமாக இருக்கிற விஷயத்தை தெரியாம இருக்கிற காலத்தில் டெம்பரரியாக வேற என்று புரிந்து கொண்டு இருப்பதனால் அந்த தவறான அறிவை நீக்குவதற்காக இரண்டெட்டியும் எடுத்து சொல்லி இரண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு ஃபைனலா கன்க்ளூட் பண்றது. அப்படி என்று ஹே சிஷ்யா இருக்கிறது ஒரு பிரம்ம வஸ்து அல்லது ஆத்ம வஸ்து அப்படின்னு புரிந்து கொள் அப்படின்னு 560 குறிப்பு சுருக்கம் 566. क्षीरं क्षीरे यथा क्षिप्तं क्षीरं क्षीरे यथा क्षिप्तं तैलं तैले जलं जले तैलं तैले जलं जले संयुक्तमेकतां याति संयुक्तमेकतां याति तथात्मा
ததாத்மன்யாத்மவின்முனிः. ததாத்மன்யாத்மவின்முனிः. எக்ஸலண்ட். ஆகாசம் சொன்னாரா? இங்க 3 உதாரணம் சொல்றார். என்னது? க்ஷீரம், தைலம், ஜலம். உங்களுக்கே புரியும். க்ஷீரசாகரம். எங்க க்ஷீரசாகர? பால் கடல். அப்ப க்ஷீரம்னா பால், தைலம்னா தைலம், எண்ணெய் இல்லையா? அப்புறம் ஜலம், ஜலம்னா ஜலம். அப்போ க்ஷீரம் க்ஷீரே யதாக்ஷிப்தம், தைலம் தைலே யதாக்ஷிப்தம், ஜலம் ஜலே யதாக்ஷிப்தம். நம்ம டவரா டம்ளர் வச்சிருப்போம் இல்லையா? டவரா வந்து டவராவா நினைக்காம அந்த காலத்து கொஞ்சம் பெரிய டவரா வச்சுக்கோங்களேன். டம்ளர், இந்த டம்ளர்ல பால் இருக்கு, இந்த டவரால பால் இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டா ஓகே, பால் ஆயிடுறது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, டம்ளர்ல இருந்த பாலை திரும்பியும் பிரிச்சு அதே பாலா பிரிக்கணும் அப்படின்னு சொல்றேன். டம்ளர்ல பால் இருக்கு, டவரால பால் இருக்கு, ரெண்டுத்தையும் விட்டு விட்டேன், கலந்து விட்டேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், முன்னாடி டம்ளர்ல இருக்கக்கூடிய பாலை அதே மாதிரி பிரிச்சு வை அப்படின்னு என்ன பண்ணுவோம்? திரும்பி இந்த பாலை விட்டு டம்ளர்ல கொடுப்போம். ஆனா சொல்லும் போதே மாறி இருக்கிறது. இப்ப டம்ளர்ல இருந்த பால், டவரால இருக்கக்கூடிய பால் திரும்பி அதே மாதிரி பிரிக்க முடியுமா? எப்படி? என்ன சொல்றேன்? பால் பால் தானே அப்படி சொல்றேன் இல்லையா? அதேதான் இங்கேயும் அர்த்தம். என்னது? க்ஷீரம் க்ஷீரே தைலம் தைலே ஜலம் ஜலே. எப்படி ஜலமானது ஒன்றுதானோ, டெம்பரரியா அதை வந்து டம்ளர்ல இருக்கிற பால், டவரால இருக்கிற பாலுன்னு சொல்றோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்றோம், ரெண்டுன்னு சொல்றோம். என்ன கான்டெக்ட்ல ரெண்டு சொல்றோம்? பால் ரெண்டு இல்ல, டம்ளர் டவரான்னு 2 கண்டெய்னர் வேறு வேறாக இருக்கிறதுனால டெம்பரரியா ரெண்டா சொல்றோம். புரியுறதா? எப்படி ஒரு பால் இருக்கக்கூடிய ஒரு க்ஷீரமானது எப்பவுமே ஒன்றாக இருந்து வாச்சாரம்பணம் விவகாரத்திற்காக இரண்டு விஷயம் ஒன்றாக கலந்திருக்கிறது, மீண்டும் அதை வேறாக பிரிக்க முடியாது. இதெல்லாம் விவகார திருஷ்டியில சொல்லப்படுகிறது. ஆனால் இருக்கிறது ஒரு பால், ஒரு க்ஷீரம். அதே போல தைலம் எடுத்துக்கோங்க, எண்ணெய். எண்ணெயும் வேற வேற கண்டெய்னர்ல வேற வேற எந்த எண்ணெய் அந்த எண்ணெய்னு சொல்லுவோம். ஆனா தைலம் ஒன்றுதான். அதே போல ஜலம் இல்லையா? ஜலத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். நதி, குட்டை, குளம், அப்படி எல்லாம் பேரு வேற வேற பேரு. ஜலம் ஏக்கம். அதே மாதிரி இன்னொரு ஃபர்தரா இந்த 2 விஷயத்த மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இல்லையா, டம்ளர்ல இருக்கிறதும் டவரால இருக்கிறதும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா திரும்பியும் வேறாக பிரிக்க முடியாது. புரியுறதா? அப்போ எப்படி ஆகாசத்தை வைத்து சொன்னாரோ ஏகதாம் சம்யுக்தமாதி யாதி, அப்படி எப்படி திரும்பியும் மீண்டும் பிரிக்க முடியாத அளவுக்கு ரெண்டும் ஒன்றாகிறதோ அதே போல ஜீவாத்மா பரமாத்மாவானது என்ன, இந்த தோற்றத்திற்கு உபாதி, இந்த சரீரம் இருக்கிறது அதனால வேறாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுங்கிற ஒரு சின்ன எண்ணம் இந்த சரீரம் இருக்கிற மட்டும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த சரீரமானது மடிந்த பிறகு விதேக முக்தனுடைய திருஷ்டியில திரும்பியும் எப்படி பாலோடைய கலந்து விடுகிறதோ, ஜலம் ஜலத்தோட கலந்து விடுகிறதோ, தைலமானது தைலத்தோட கலந்து விடுகிறதோ, எது ஆத்ம சைத்தன்யமாக இந்த சரீரத்திலையும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதோ, இந்த சரீரமாக தோற்று வைத்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த ஆத்மா ஆத்மாவுடன் கலந்து விடுகிறது அப்படிங்கிற தாற்பயம் இங்க. சயுக்தம் ஏகதாம் யாதி யாதி. சயுக்தம் நன்கு கலந்து விடுகிறது, ஒன்றாகி விடுகிறதுன்னு சொல்றோம்ல, ஏகதாம் யாதி, ஒன்றாக ஆகிவிடுகிறது. அப்போ நம்மளுடைய அத்வைத சாஸ்திரம் அல்லது எது வேதத்துடைய தாத்பரியமாக இருக்கிறதோ அந்த வேதத்துடைய தாத்பரியம் அத்வைத்தமானதுலதான் ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுதான்.
ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் இத்தனை நேரம் பேசின விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் சொல்லப்படுகிறது. அப்போ நானும் பகவானும் ஒண்ணுதான். எப்படி டம்ளர்ல இருக்கக்கூடிய ஜலம் தவறால இருக்கக்கூடிய ஜலம் அப்படின்னு ஒரே ஜலத்தை வேற பேரு சொல்லி கூறுகிறேனோ, ஜீவ நான் ஜீவ பரமாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்றேன். ஆனா கண்டென்ட் என்னது? அதே ஜலம்தான். அதே போல கண்டென்ட் என்டையர் சிருஷ்டி பாடி மைண்ட் உட்பட என்ன கண்டென்ட்? ஆத்மா பிரம்மன். புரியுறதா? அப்போ பலவிதமான வேற தர்சனம் இருக்கிறது, பலவிதமான தாத்பரியம் இருக்கிறது. அங்க என்ன சாதனை பண்ணி 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 பகவானுடைய லோகத்தில் வாசம் பண்ற அளவுக்கு உனக்கு மோட்சம். ஒரு லோகத்துல போய் இருந்தோம்னா மோட்சம். இன்னும் அதிகமாக சாதனை பண்ணினா பகவானுடைய ரூம்லயே உட்காந்துக்கலாம். இன்னும் அதிகமாக சாதனை பண்ணேன்னா பகவானோட இருக்கிற போது ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துக்கலாம். இன்னும் அதிகமாக சாதனை பண்ணேன்னா பகவான் மடியிலேயே உட்காந்துக்கலாம். இன்னும் அதிகமாக சாதனை பண்ணேன்னா பகவானுடைய சங்காக, சக்கரமாக, கதையாக, மணியாக, நகையாக அப்படி ஆகிவிடலாம். அதுதான் மோட்சம் அப்படின்லாம் இருக்கிறது. இங்க என்ன சொல்லப்படுகிறது? நீ ஆல்ரெடி மோட்ச புருஷன். என்ன திருஷ்டியில? இந்த சரீர மனசு நான் அல்ல, நான் ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிற அறிவினால் நீ ஆல்ரெடி பரமாத்மாவாக இருக்கின்றாய் அப்படின்னு கூறப்படுகிறது. அதனால எப்படி க்ஷீரமானது க்ஷீரத்துடன், ஜலமானது ஜலத்துடன், தைலமானது தைலத்துடன் இரண்டற்ற பிரிவற்ற விஷயமாக இருக்கிறதோ அது கலந்து விடுகிறதோ, ரெண்டுத்தையும் முன்னாடியும் பின்னாடியும் சொல்லணும். அதே போல ததா ஆத்மன்ய ஆத்மவித் ஆத்மனி ததா ஆத்மவித் முனிஹி ஆத்மனி ததா ஆத்மனி ஆத்மவித் முனிஹி. அதான் கடைசி வார்த்தை. ததாத்மன்யாத்மவின் முனிஹி அப்படி இருக்கு இல்லையா? அது எப்படி பிடிக்கணும்? ததா ஆத்மனி ஆத்மவித் முனிஹி அப்படின்னா ஆத்மனி, ஆத்மனினா அந்த கரணம் அறிவினால், ஆத்மவித் முனிஹி. எவன் முனிஹி? எவன் முனிஹி அப்படின்னா இந்த விதேக முக்தன். நான் ஜீவாத்மா பரமாத்மா, நான் ஆல்ரெடி ஏக ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு புரிந்து கொள்கிறான். அப்படின்னு கலக்கிற மாதிரி கலந்து விடுகிறான். இரண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது அது ஒன்றாகிறது. அப்படி என்ன சொல்ல முடியும்? பால் ரெண்டாக இருக்கிற மாதிரி இருந்து ஒன்றாகிறது. தைலமானது ரெண்டாக இருந்து ஒன்றாக இருக்கிறது. ஜலமானது ரெண்டாக இருக்கிற மாதிரி இருந்து ஒன்றாகிறது. அப்படி சொல்லலாம் இல்லையா? அதே போல கட்டாகாசகா மகாகாசகா இரண்டாக இருந்து இருக்கிற மாதிரி இருந்து ஒன்றாகிறது. இப்படி சொல்றோம். எல்லா எக்ஸாம்பிளையும் சொல்லிட்டு இருக்கேன் திரும்பி. அதே போல இந்த விதேக முக்தனானவன், இந்த ஞானியானவன் ஜீவாத்மாவாக இருக்கிற மாதிரி இருந்து பரமாத்மாவுடன் ஒன்றரை கலந்துகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது ஒரு வஸ்துதான் அப்படின்னு இந்த ஜீவாத்மா பரமாத்மா என்கிற பேதமான இந்த தவறான எண்ணம் அல்லது ராங் நோஷனை, இந்த பேதமான நோஷனை அது வெறும் நோஷன் அதை டிஸ்கார்ட் பண்றதுனால, அதை டிசோன் பண்றதுனால நான் ஆத்ம சைத்தன்யம் எது அத்வைத்தமோ ஏகமோ அப்படின்னு உணர்கிறான். ஹே சிஷ்யா, இந்த உதாரணத்தை கொண்டு இப்படி நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய திருஷ்டி இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால எந்த பேதம்னு ஆரம்பத்துல சொல்றோமோ அது ஆக்சுவலி பேதம் கிடையாது, இருக்கிற ஒரு வஸ்து தான். அதனால ஐக்கியப்படுத்த முடியாது. அலை ஜலம் அப்படின்னு, அலை சமுத்திரம் ஜலம் அப்படிங்கிற உதாரணத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதேதான் சேம். அலை சமுத்திரத்தில் அலை, சமுத்திரத்திலேருந்து அலை வருது, சமுத்திரத்துடைய எண்டுல அலை வருது. இப்படி எல்லாம் சொல்றது வெறும் அந்த திருஷ்டியினால் பார்க்கிறதுனால சொல்றோம். ஆக்சுவலி அலையில் சமுத்திரத்தில் அலையா, சமுத்திரத்து ஓரத்தில் அலையா அப்படிலாம் ஸ்வரூப திருஷ்டியில பார்த்தோம்னா இருக்கிறது ஒரு ஜலம். அந்த ஜலத்தை தான் சமுத்திரமாக அலையாக குறிப்பிடுகிறேன். புரியுறதா? அப்படி அதையும் நம்ம இங்க கன்சிடர் பண்ணலாம். இது சின்ன எக்ஸ்டென்ஷனுக்கு சைடு நோட். இப்போ 567
ஏவம் விதேஹ கைவல்யம் एवं विदेह कैवल्यम् सन्मात्रत्वमखण्डितम् तन्मात्रत्वमखण्डितम् ब्रह्मभावं प्रपद्यैष ब्रह्मभावं प्रपद्यैष यतिर्नावर्तते पुनः. यतिर्नावर्तते पुनः. அப்போ இந்த விதேக முக்தியோடைய சிக்னிபிகன்ஸ் பலன் என்ன அப்படிங்கறத சொல்றது. அப்போ ஒரு ஜீவன் முக்தனுக்கு ஜீவன் முக்தன் தான் விதேக முக்தன் ஆக முடியும். விதேக முக்தன் என்று சொல்லிவிட்டாலே அது அவன் ஜீவன் முக்தனை தான் சொல்லுகிறது. ஒன்னே ஒண்ணு, பிராரப்த காலே பிராரப்த அந்த காலே, இதுதான் வித்தியாசம். ஓகே, அப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க, இந்த பிராரப்தம் இருக்கிற மட்டும் அல்லது இந்த சரீரம் இருக்கிற மட்டும் தோற்றத்திற்கு அல்லது பழைய சம்ஸ்காரத்தினால் ஜீவாத்மா பரமாத்மா என்கிற பேதமானது தோணறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பேதம் எதை பேதத்தை தோற்றுவிக்கிறது எது அப்படின்னா இந்த சரீரம் உபாதி இல்லையா. அப்போ விதேக முக்தி அப்படின்னா தேகம் மடிந்த பிறகு என்ன ஆயிடுறது, எது வேறுபடுத்துற மாதிரி வேறுபடுத்துகிறதோ இந்த சரீரம். எதுக்கு இதை சொல்றோம், இந்த சரீர திரயமானது ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு அந்த தோற்றத்தை கொடுக்கிறது. அந்த ஐடியாவை அந்த நோஷனை உற்பத்தி பண்றதுக்கு காரணமாக இருக்கிறது. கரெக்டா? அததான் என்ன பண்றோம், அதை ஞானி என்ன பண்றான், நான் இந்த சரீரம் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால சரீர அபிமான தியாகம் செய்கிறான். கிஞ்சித்தும் ஜீவன் முக்தனுக்கு நான் இந்த சரீரம்ங்கிற எண்ணமே உற்பத்தி ஆகாது. எப்படி ஒரு அஜ்ஞானிக்கு நான் அந்த பரமாத்மான்னு ஒரு எண்ணமே உற்பத்தி ஆகாதோ, ஞானிக்கு நான் இந்த சரீரம் இந்த ஜெகத் என்னுடைய என்னிலிருந்து வேறானது, ஈஸ்வரன் என்னுடைய இருந்து வேறானதுன்னு கொஞ்சம் கூட உற்பத்தி ஆகாது அந்த எண்ணங்கள். இது விஷயம். அப்போ ஆனால் இந்த சரீரம் இருக்கிற மட்டும் மேலாக பார்க்கும்போது, ஒரு அஜ்ஞானிய திருஷ்டியில் பார்க்கும்போது ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படின்னும் அந்த பேதத்துக்கான எது ஹேத்துவாக இருக்கிறதோ இல்லையா, அந்த சரீரமானது உபாதி. அது என்ன சொல்றது, என்ன ஏவம் விதேக கைவல்யம். ஏவம்னா இவ்வாறு 563 64 65 66 4 பார்த்துட்டோம். இவைகள் கூறிய இந்த ஐக்கிய விஷயம் உதாரணங்கள் வைத்து எது ஐக்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அந்த விஷயம் விதேக கைவல்யம். அது விதேக முக்தை குறிப்பிடுகிறது. இந்த சரீரம் நாசமான பிறகு இந்த பேதம் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம், ஜீவாத்மா பரமாத்மா பேதம் எது அதுக்கு ஹேத்துவாக இருக்கிறதோ அதுவும் முழுமையாக இல்லாமல் போய்விடுகிறது. அதனால என்ன, திரும்பியும் புனர்ஜென்மா கிடையாது இல்லையா. விதேக முக்தினா என்ன, மீண்டும் ஒரு ஜென்மா கிடையாது. ஏன்னா ஐக்கியமானது தெள்ள தெளிவாக ஏற்பட்டு விட்டது. அப்போ இந்த சரீரம் என்ன ஆகிறது, எதில் போய் ஒடுங்குகிறது, இருளானது எதுல போய் ஒடுங்கியது, ஞாபகம் இருக்கா உதாரணம். அதே போல இந்த சரீரமானது எதில் ஒடுங்குகிறது, என்னிலேயே ஒடுங்குகிறது. நான் ஆத்ம சைத்தன்யம் பிரம்ம வஸ்து. புரியுறதா? விதேக கைவல்யம். அப்படி கைவல்யம் என்றால் ஒன்றாக, நான் டுவல் அத்வைதம், கேவலத்துவம். இப்ப சரீரம் வேற மனசு வேற, சரீரத்ரயம் வேற, சூக்ஷ்ம ஸ்தூல சூக்ஷ்ம காரண, இந்த நோஷன் எல்லாமே ஒடுங்கி விடுகிறது. இது எல்லாமே நாசமாகி விடுகிறது. ஏன் அப்படின்னா சன்மாத்திரத்துவம். கைவல்யம் விதேக கைவல்யம்னா விதேக முக்தி. விதேக முக்தியானவனுக்கு அல்லது விதேக முக்தியில் சன்மாத்திரத்துவம். என்ன பலன், நான் சன்மாத்ரஹா. சன்னா எக்ஸிஸ்டன்ஸ், சத்து. நான் எப்படி இருக்கின்றேன், நான் மொத்த இருப்பாக இருக்கின்றேன். இருப்புன்னா the very existence, எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிளாக இருக்கின்றேன். அப்போ
எல்லாம் இருப்பதற்கு நான் இருக்க வேண்டும், நான் அதற்கு காரணம். ஏன்? நான் தான் இருப்பு தத்துவம் அப்படிங்கிற அறிவு. அல்லது நான் ஞானத்திற்கு அப்புறம் சப்போஸ் இப்படி ஒரு குழந்தை மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டேன்னு வச்சுக்கோங்க. ஞானத்துக்கு அப்புறம் என்ன, இந்த ஜென்மா முடிந்ததுக்கு பிறகு நான் எங்க போவேன் அப்படின்னு சப்போஸ் இந்த தாட் வந்ததுன்னா, நீங்க தான் எல்லாமாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. சன்மாத்திரத்துவம். அப்புறம் அகண்டித்துவம். அகண்டித்துவம்னா பிளவற்றவனாக, அனந்தமாக, எதற்கும் உட்படாத, அன்லிமிட்டெட் அல்லது லிமிட்லெஸ், அளவற்றவனாக. புரிகிறதா? அன்டிவைடட், அனந்தம், சன்மாத்திரத்துவம், அகண்டித்துவம். புரியுறதா? அப்போ எல்லாம் நான் எங்கேயோ இருக்கேன், இந்த உடம்புல இருக்கேன், என்ன நான் அதை சார்ந்து இருக்கேன் அப்படி இல்லை. நான் தான் எல்லாமாகவும் இருக்கின்றேன். ஏனால் நான் சத்து. இப்ப நிறைய ஜுரம், நிறைய உடம்புக்கு வருது, நல்ல சத்தான சாப்பாடு சத்தான சாப்பிடு அப்படிலாம் சொல்லியிருக்கு. அந்த சத்து இல்ல, இது என்னது? சது, எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு. அப்படி நான் அப்படிங்கிறது நான் தான் எல்லாமாகவும் இருக்கின்றேன் அப்படின்னு புரிய வருது. புரியுறதா? அப்போ அகண்டித்துவம் பிரம்மபாவம் ஏஷயதி. அப்ப என்ன ஆயிடுறது? பிரம்மபாவஹா. எது பிரம்மபாவஹா? நான் பிரம்மன் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. இதுலதான் படிச்சோம் நம்ம. சத் அகம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அகம் சத் பிரம்ம. அப்ப நான் என்கிற விஷயத்திற்கு என்ன அறிவு, என்ன அடையாளம்? சர்வம் சத், எக்ஸிஸ்டன்ஸ், சைத்தன்யம். புரியுறதா? அப்போ நான் தான் எல்லாம் அப்படின்னு அகம் பிரம்ம அஸ்மி. அதற்கு பேரு பிரம்ம பாவா. அப்படி விதேக கைவல்யம், விதேக முக்தின்னா நான் பிரம்மன் பிரபத்ய அந்த விஷயத்தை அடைகிறான். புனக ந ஆவர்த்ததே. அதனால் என்ன? புனக ந ஆவர்த்ததே. ஆவர்த்ததனா மீண்டும் அவன் வருவதில்லை. ஜெனரல் மீனிங். புனகனா மீண்டும். அப்படின்னா மீண்டும் ஒரு ஜென்மா கிடையாது. இது சாதாரணமாக சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒரு ஜென்மா கிடையாது. கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? இப்போ ஜென்மம் எடுத்திருக்கிறேன். எதனால மீண்டும் ஜென்மா கிடையாது? நான் பிரம்மன். அப்ப என்ன ஆயிடுறது? இப்ப பிரம்மன் ஜென்மத்துல இருக்கு. நான் பிரம்மன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மனுக்கு ஜென்ம கிடையாது. இப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இங்க புனக ந ஆவர்த்ததே அப்படின்னு சொல்லும் போது அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற அறிவினால் என்ன ஏற்படுகிறதுங்க? நான் இந்த சரீரம், மனசு அப்படிங்கிற அடையாளத்தை, தவறான அடையாளத்தை முழுமையாக அதை எடுத்துவிட்டு நான் அப்படிங்கிறதுக்கு சச்சிதானந்த ஸ்வரூபா, சத் ஸ்வரூபா அப்படிங்கிற விஷயத்தை, பிரம்மஸ்வரூபத்தை நான் என்று உணர்ந்து அதை முழுமையாக கிளைம் பண்ணுவது மூலியமாக மறு ஜென்மா கிடையாது, மீண்டும் வருவதில்லைன்னு சொல்லும் போது அடுத்த ஜென்மா கிடையாதுங்கிறது கரெக்ட். ஆனா ஃபர்தரா என்ன புரிஞ்சுக்கணும்? ஏன் அடுத்த ஜென்மா கிடையாதுன்னு கேட்டா நான் பிரம்மன். ஏன் அப்படின்னு திரும்பியும் கேட்டால் பிரம்மனுக்கு ஏது ஜென்மா? இந்த ஜென்மாவே கிடையாது. நான் பிறப்பற்றவன், இறப்பற்றவன். பிரம்மன் எப்ப பிறந்தது, எப்ப சாக போறது, திரும்பி பிறக்கிறதுக்கு? புரியறதா? அப்போ ந ஜாயத்தே ந மிரியத்தே வா. அததான் புனக ந ஆவர்த்ததே அப்படின்னா ஜென்மா அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பிசிக்கலான பர்த்தை யோசிக்காம சம்சாரஹான்னு புரிஞ்சுக்கணும். மீண்டும் சம்சாரத்தில் விழுவதில்லை. ஜனன மரணம் சம்சாரம்னு குறிப்பிடுறோம். ஏன்னா நான் இந்த உடம்பு, நான் இதை செய்யணும், நான் இதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்திருத்துவ போக்திருத்துவ பாவம் இருக்கிறது. அது சம்சாரம். இப்ப நான் பிரம்மன் ஆன பிறகு அங்க சம்சாரத்துக்கு இடம் இல்லை. அதனால
ஜென்மா கிடையாது அப்படி நம்ம சொல்றோம். அப்போ புனக நான் ஆவர்த்தத்தைன்னா மீண்டும் அவன் சம்சாரத்தில் விழுவதில்லை, அவனுக்கு சம்சாரம் கிடைப்பதில்லை. அதனால அவன் எப்படிப்பட்டவன்? இந்த விதேக முக்தனானவன் டோட்டலாக அகம் பிரம்ம அஸ்மின்னு கிளைம் பண்ணதுனால, அந்த அறிவுனால முழுமையாக சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு சொல்றது. 568 சதாத்மைகத்வ விஜ்ஞான தக்தா வித்யாதிவர்ஷ்மணः அமுஷ்ய பிரம்மபூதத்வாத் பிரம்மண குத உத்பவः. அப்போ எப்படி விதேக முக்தி, அதற்கு எப்படி ஜென்மா கிடையாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. எப்படி ஜென்மா கிடையாது? இந்த ஸ்லோகத்தை எப்படி தெரியுமா? சதாத்மைகத்வ விஜ்ஞான தக்தா வித்யாதி வர்ஷ்மணः, ஒரு வார்த்தை. அப்போ வர்ஷ்மணः அப்படின்னா ஷரீரத்தை குறிக்கிறது. ஷரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? அவித்யாதி சரீரம். அவித்யாதி சரீரம்னா, அவித்யா என்றால் எதை குறிக்கிறது? அவித்யா என்றால் அறியாமையை குறிக்கிறது அல்லது காரண சரீரத்தை குறிக்கிறது. அவித்யா ஆதினா காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். அப்போ அவித்யாதி வர்ஷ்மணஹான்னு என்ன அர்த்தம்? ஷரீரத்ரய அப்படின்னு குறிப்பிடுறது. ஷரீரத்ரயம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நான் இந்த ஷரீரத்ரயம் அப்படிங்கிற எண்ணம் தக்தஹா எரிக்கப்படுகிறது, பொசுக்கப்படுகிறது. எதனால்? விஜ்ஞானஹா, ஞானத்தினால். எப்படிப்பட்ட ஞானத்தினால்? அந்த வார்த்தையை பின்னாடி இருந்து வர. எப்படிப்பட்ட ஞானத்தினால்? சதா ஏகத்வ சதாத்ம சதா ஆத்ம ஏக ஆத்மா. நான் எப்படிப்பட்டவன்? எப்பொழுதுமே ஆத்ம சைத்தன்யமாக, சத் ஆத்ம ஏகத்துவம், சத் ஸ்வரூபமாக, ஏகஸ்வரூபமாக, அத்வைத ஸ்வரூபமான ஆத்மா, சச்சித் ஆனந்தா, சத்தியம் ஞானம் அனந்தா. அப்படிப்பட்ட அறிவினால் எது எரிக்கப்படுகிறது? சரீரம் எரியறதுன்னு புரிஞ்சு கூடாது. அவித்யா வர்ஷ்மணஹா அப்படின்னு சொல்லும் போது இந்த ஷரீரம் அபிமானமானது எது அஜ்ஞானத்துடைய விளைவாக இருக்கிறதோ அது பொசுக்கப்படுகிறது, அது எரிக்கப்படுகிறது. அது விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது. அமுஷ்ய பிரம்மபூதத்வாத் பிரம்மணஹா குத உத்பவஹா. அப்போ இப்படிப்பட்ட விஷயம் அறிவினால் இந்த சரீர அபிமானம் அல்லது சம்சாரமானது நீக்கப்படுகிறதோ அதனால் என்ன ஆயிடுகிறது? நான் அப்படிங்கிற சொல்லுக்கு அவனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிரம்ம, பிரம்மபூதா. பிரம்மபூதகான நான், அந்த பிரம்மஸ்வரூபம். குதஹா பிரம்மணஹா உத்பவஹா. அப்ப நான் பிரம்மன் அப்படின்னு ஆன பிறகுன்னு என்ன? அதை ரெகக்னைஸ் பண்ண பிறகு, கிளைம் பண்ண பிறகு எப்படி அப்பா ஜென்மம் பாசிபிள்? எப்படி ஜென்மா பாசிபிள் இல்லையா? குதஹா உத்பவஹா. எப்படி பிரம்மன் பிறக்கும்? எப்படி பிரம்மன் மடியும்? ஏன் பிரம்மன் பிறந்தது என்று கருதுகிறோம்? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதப்பா. என்ன? அதனால அகங்கார திருஷ்டியில இந்த சரீரம் அப்படின்னு சொல்லும் போது அங்க பிறப்பு இறப்பு எல்லாம் வருகிறது. அப்போ பிரம்மபூதத்வாத், அகம் பிரம்மன் ஆன பிறகு ஏது ஜென்மம் ஏது மரணம். அதனால் ஜென்மாவானது முக்தனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதோடைய ஃபர்தர் டீடைல்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.